வேற எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கல. இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நம்மை வணங்குவதற்காகத்தான் நான் படைச்சிருக்கேன் ஆழ்த்தி ஆழமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த மனிதர்கள் அதை தாண்டி எல்லா வேலையும் பண்றாங்க. அவனை வணங்குவதை மட்டும் குறை வைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் அன்றைய சஹாபி பெண்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், அதை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவதுதான் இந்த பயானுடைய சிறப்பான நோக்கமாக இருக்கு. இன்னும் தியாகம் என்று சொன்னால் பெண்களுக்கிட்டே தியாகம் கேட்கணும். தியாகத்தை பத்தி பெண்கள்கிட்டயா கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தியாகம்னாலே பெண்கள் ஒரு சில விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையில, இன்னும் திருமணத்துல, இன்னும் குழந்தை பிறப்புல தியாகத்திலே ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் நம்ம சொர்க்கத்திற்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எது நம்மளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்த தியாகம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்த செயல்கள் என்ன, அதை தான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாமெல்லாம் இந்த உலகத்தை தான் பெருசா நினைக்கிறோம். இந்த உலகம் தான் பெருசு, இந்த சுகம் தான் பெருசு, இந்த சொத்து தான் பெருசு, இந்த வீடு வாசல் தான் பெருசு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகம் என்னதானா? வெறும் வீணும் விளையாட்டும் அற்ப சுகங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை பற்றி சொல்றான். அப்போ இந்த அற்பமான சுகத்திற்கு ஏராளமான தியாகங்களை இந்த மனிதர்கள் செய்யறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அற்பமான சுகம், நிலையானது மறுமைதான், சிறந்தது மறுமைதான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி இப்படி சொல்றான். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் தான் பெருசு, இதுதான் பெருசு, இன்னும் இங்கேயே தங்கிற மாதிரி, எனக்கு மரணமே வராது என்று நம்ம விதியை வாங்கிட்டு வர மாதிரி இந்த உலகத்தின் மோகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை பற்றி என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு முறை சாலையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செத்த ஆடு, உயிர் இல்லாத மரணித்த ஒரு ஆடு இருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா இருக்கு? காது அறுபட்ட நிலையில அந்த ஆடு இருக்கு. ரசூலா சொல்றாங்க, அந்த சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க, இந்த ஆட்டை யாராவது சில வெள்ளி காசுகளோ தங்க காசுகளோ சில தினார்களோ கொடுத்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அதை உயிரோடு இருந்தாலும் யாரும் விரும்ப மாட்டோமே. ஏன்? அதுக்கு காது ஊனமாக அறுபட்ட நிலையில இருக்கு. அதை நாங்கள் உயிரோடு இருந்தாவே அதை யாரும் விரும்ப மாட்டோம். அது செத்த நிலையில இருக்கு, ஊனமாக இருக்கு, அதை யாரு காசு கொடுத்து வாங்குவா? அப்ப வாங்க மாட்டோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான், இது மாதிரிதான், இதை எப்படி நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அதுதான்ப்பா இந்த உலக வாழ்க்கை. அவ்வளவுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது அந்த செத்த ஆட்டிற்கு சமம். அப்போ நீங்க விளங்க மாட்டீங்களா? இந்த உலகத்தின் மோகத்திலே நீங்க இருக்கிறீங்களே, அப்போ இதற்காக இரவும் பகலுமாக இந்த உலகத்திற்காக நீங்க கஷ்டப்படுறீங்களே, தியாகம் செய்றீங்களே, நீங்க இஸ்லாத்திற்காக, இன்னும் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக உங்களுடைய தியாகத்தை நீங்க அமைச்சுக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? இந்த உலகத்தை பற்றி நீங்கள் மோகம் கொள்ளாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? மறுமையை நேசிக்கக்கூடியவங்களாக இருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் எல்லாம் தியாகம்னா என்ன பெருசா? சிரமப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம சாப்பாடு கிடைக்குமா? வெளியில போய் ஆட்கள் சிரமப்படாம தட்டுக்கு சாப்பாடு கிடைச்சுக்குதா? நமக்கு மனைவிமார்களுக்கு, வீட்டுல உள்ளவங்களுக்கு தியாகம் செய்தால்தான் நமக்கு ஒன்றை அடைய முடியுது, ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை அடைய முடியுது. அப்போ நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் அந்த சொர்க்கத்திலே லேசாக நுழைந்துதான் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், இன்னும் வறுமையினால் சோதிக்கப்பட்டார்களே, கஷ்டப்பட்டார்களே, ஆழ்கடிக்கப்பட்டார்களே,
அல்லாஹ் சொல்றான், இன்னும் அந்த தூதரை அவர்களோடு சேர்ந்து மத்தா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, அந்த தூதரும் சேர்ந்து சொல்கின்ற அளவிற்கு, அந்த அளவிற்கு கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்கள் ஆழ்கடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அவர்களுக்கு ஆறுதலாக சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹில் கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது. அப்போ கஷ்டப்பட்ட அப்படியே விட்டுற மாட்டான், அதற்கான பரிசாக அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இந்த உலகத்திலேயும் பார்க்கலாம், மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்போ நம்ம இந்த உலகத்திற்காகவே நம்முடைய ஆயுளை, நம்முடைய வயதை, நம்முடைய நேரத்தை இப்படியே இழந்துட்டு போயிட்டா நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிடுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நேரத்தையும் மறுமைக்காக நாம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்ற கஷ்டம்தான், சிரமப்படாமல் சொர்க்கம் நுழையவே முடியாது. அந்த சஹாபி பெண்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா எதுக்காக கஷ்டப்பட்டாங்க? நாளை மறுமை வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கணும், அதற்காக கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த சொர்க்கம் என்பது சிரமங்களால தான் சூழப்பட்டிருக்கு, அப்படி லேசா போயிட முடியாது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது, ஒரு சிரமத்துக்கு பின்னாடி தான் அந்த இன்பம் இருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில்